கேளுங்கள் தரப்படும். 24வது வீடியோ நான் போடுறேன். நம்மளோட சேனலோட நோக்கமே பார்த்தீங்கன்னா, ஏழைகள் இல்லாத இந்தியா உலகத்தை படைக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்குரிய விரைவான ஆயத்தங்களும் உங்களுக்கு யூடியூப் மூலம் வந்துட்டு வரும். கடவுளோட சிந்தத்தின் கிருபையினால் கண்டிப்பாக நிறைவேறும் நான் நம்புகிறேன். கடவுளை நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நிச்சயமாக அது நடக்கும். ஏழைகள் இல்லா உலகம் வந்து நிச்சயமாக படைப்போம். அதுக்கு ஆயத்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல் உணவு, உடை, இருப்பிடம் 3 தான் ஒரு மனிதனுக்கு அவசியம். உணவு, உடை நம்மளால் தர முடியும். உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து ஏழைகள் செய்யுங்க. அதே மாதிரி வருங்காலத்தில் வாலிப பசங்களும் தன்னுடைய சம்பாதியத்தில் வந்து ஒரு 10% எடுத்து வச்சுங்க மாதம். அது 50 வயசுக்கு மேலே வந்து அது உங்களுக்கு பெரிய தொகை வந்து நிற்கும். அப்போ உங்களுக்கு வறுமையிலேருந்து மீள் இருக்காது. ஒரு சிறப்பான வாய்ப்பாக அமையும். நன்றி. இப்போ கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, சகோதரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்ட சீர் பொருத்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாத வரைக்கும் உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. சகோதரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்ட சீர் பொருத்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாத வரைக்கும் உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. யாராவது ஒரு குற்றத்தில் வச்சு விக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள வந்து சீர் பண்ணணுமே ஒழிய நம்மளும் போய் அதில் சிக்கக்கூடாது. உன்னை குறித்து எச்சரிக்கையாருங்கிறாரு. ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பார்த்தீங்களா, நான் சொன்னது தான். ஒரு பாரத்தை வந்து ஒருவர் சுமக்கணும். அதுக்கு தான் நம்ம உலகத்தில் இருக்கிறோம். இதுதான் மனித வாழ்க்கையோட அர்த்தம். அதான் காலத்தில் சொல்கிறாங்க, ஒரு பாரத்தை ஒரு சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாததாலும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவனவன் தன் ஸ்வீகரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவங்க வந்து நம்மளே வந்து சோதிச்சுக்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத. அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசந்து உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிப்பவனுக்கு சகல நன்மைகளை பரிந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நன்மை செய்கள் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்யணும் சோர்ந்து எப்பவுமே சோர்ந்து போகக்கூடாது. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் வந்து நிச்சயமாக அது பலன் கிடைக்கும். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்காக யாவருக்கும் விசுவாச குடும்பத்திற்கும் நன்மை செய்ய கடவோம். என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினான் என்று பாருங்கள். மாம்சன்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானும் நம்முடைய கர்த்தரை இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்தே இயலாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவை இலரை உண்டிருக்கிறது. நானும் உலகத்துக்கு சிலுவை இலரை உண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை. கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனங்கிறது இல்லை. விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. புது சிருஷ்டியே காரியம். புரிஞ்சுட்டிங்களா? புது சிருஷ்டியே காரியம். விருத்த சேதனம் வந்து கிறிஸ்து இயேசுக்குள்ளே இல்லைங்கன்னு சொல்கிறாரு கலாத்தியர். இப்படி வேத வசனங்களை வந்து படிக்கிறப்போ கடவுள் வந்து நம்ம கூட பேசுவார். அதனால் ஒவ்வொரு நாள் இரவும் வேத வசனத்தை படிங்க. நிம்மதியாக தூங்க. யாருக்கும் எந்த விதமான தீங்கு நினைக்காமல் இருங்க. நன்மை செய்யாமல் இருந்தாலும் தீமை செய்யாமல் இருங்க. மனிதனாக வாழுங்க. நிச்சயமாக நன்மை பயக்கும். எல்லாருக்கும் இரவு வணக்கம். நன்றி, வணக்கம்.